Myself Shaktinathan. I am a semi-qualified cost and management accountant, and I have completed Bachelor of Commerce, and I have a 4 years corporate experience and handling the international accounting and a 6 years experience in teachings. So இங்கே NMC காலேஜில் நான் மேஜராக CA ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட் சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ NMC காலேஜோட பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் காலேஜ், அதாவது 6 hours வந்து டீச்சிங் கொண்டு போவோம், 4 hours அப்படிங்கிறது வந்து ஸ்டடி கொண்டு போவோம் கம்பல்சரியாக. அதாவது 6 hours படிக்கக்கூடிய கண்டென்ட்டை அவங்க அந்த 4 hours ரிவிஷன் பண்ணி கிளாரிஃபை பண்ணுவாங்க. CA ஃபவுண்டேஷனில் நமக்கு வந்து அக்ரிகேட் வந்து நம்ம 200 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நமக்கு சில பேப்பர்ஸில் வந்து ஸ்கோர் வந்து அதிகமாக பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுற மாதிரியுமே, மேக்ஸ் அண்ட் லாவில் வந்து ஜென்ரலாக பார்க்குறப்ப வந்து மார்க்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரிகேட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க. இப்போ அக்கௌண்ட்ஸில் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுறது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். அதாவது வந்து இங்கே கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்க கண்டிப்பாக 90 மார்க்ஸ் வந்து ஷூராக எடுக்க முடியும். அதாவது மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் வந்து 70 to 90 மார்க்ஸ் வந்து எடுக்கிறாங்க. பட் ஒரு சில ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் கம்மியாகிறது ஒன்லி ஃபார் டைம் மேனேஜ்மெண்ட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாதனால தான் அந்த மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ அந்த விஷயத்தை இங்கே வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து ரெகுலராக 4 hours அவங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறோம். அதுக்காக வீக்லி டெஸ்ட் கொண்டு வரோம், மந்த்லி டெஸ்ட் கொண்டு வரோம். சிலபஸ் நாங்கள் முடிச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஒரு 2 to 3 months வந்து சாப்டர் வைஸ் 1/3 சாப்டர் 50%, 100% ஃபுல் மாடல்னு நிறைய டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி அவங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியுது. அதனால் அவங்க ரிசல்ட் பேஸ்டு வந்து அவங்களால கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும்.